என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முட்டாள்களுக்கு வீண் உபதேசம். வளையம்பட்டி என்ற ஊரில் சலவை தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவரிடம் 2 கழுதைகள் இருந்தன. அவை இரண்டும் ஒரு நாள் மிக வருத்தத்துடன் பேசிக்கொண்டன. நாம் சுமந்து வரும் அழுக்கு துணிகள் மட்டும் சலவை செய்ததும் வெண்மையாக தெரிகின்றது. ஆனால் நாம் மட்டும் ஏன் அந்த துணிகளை போன்று வெண்மையாக மாற முடியவில்லை அப்படின்னு கழுதைகள் 2 பேசிக்கிச்சா. அந்த பக்கமாக வந்த ஒரு ஆடு கழுதைகளின் முட்டாள்தனமான பேச்சை கேட்டு சிரித்தது. பின் கழுதைகளே நலமா என்று கேட்டது. ஆடே நலம்தானே, சந்தேகத்தை தீர்க்க யாரும் வரலையே என்று நினைத்தோம். நல்ல வேளை நீங்க வந்தாய் என்று சொல்லி கழுதைகள் 2ம் ஆட்டை பார்த்தனர். கழுதைகளே, நீங்கள் பேசிக்கொண்டிருந்ததை நானும் கேட்டேன். உங்கள் முட்டாள்தனமான சந்தேகத்தை எப்படி போக்குவது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறியது. ஆடே, இதை கேட்ட கழுதைகளுக்கு கோபம் வந்தது. ஆடே, எங்களை பார்த்து முட்டாள்கள் என்று கூறுகிறாயா? எங்கள் சந்தேகத்திற்கு உன்னால் விடை கூற முடிந்தால் கூறு, இல்லையேல் இந்த இடத்தை விட்டு ஓடு என்று கோபமாக கூறினா. கழுதைகளே, நீங்கள் என் மீது ஏன் இப்படி கோபப்படுறீங்க? துணிகளும் நீங்களும் ஒன்றா? முட்டாள்தனமான உங்கள் கேள்விக்கு என்னால் எப்படி பதில் கூற முடியும்? அப்படியா? நான் பதில் கூறினால் நானும் உங்களோடு சேர்ந்து முட்டாளாகி விடுவேன் என்று கூறியது. பொறுமையை இழந்த கழுதைகள் 2ம் தங்கள் கால்களால் ஆட்டை எட்டி உதைத்தன. வலி தாங்காமல் நொண்டி நொண்டியே நடந்து சென்றது. ஆடே, இந்த சேனலை நீங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.